கோயம்புத்தூர் ஒருங்கிணைப்பு குழு மனசாட்சியின் தீர்மானத்தின் அடிப்படையில இந்த இரவு ஆன்லைன் மீட்டிங்ல ஒவ்வொரு நாளும் 24 hours a day 24 மணித்துளிகள் ஒரு நாள் அப்படின்ற புத்தகத்துல இருந்து ஒவ்வொரு பக்கமாக எடுத்து வாசிச்சு விளக்கம் பார்த்து கலந்தாய்வு செய்து கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம வந்தடைந்திருக்கிற பக்கம் மே மாதம் 18ஆம் நாள். முதல்ல இந்த மே மாதம் 18ஆம் நாளுக்கான சிந்தனையை வாசிச்சு அதுக்கப்புறமாக அதனுடைய விளக்கத்தை பார்த்து கலந்தாய்வு செய்து கூட்டத்தை நடத்தி கொள்வோம். மே 18 சிந்தனையை வாசிப்பதற்கு நண்பர் பிராங்க்லின் அவர்களை அன்போட பணியோடு அழைக்கின்றேன். Over to you, Franklin. மே 18. Thank you. Okay. வணக்கம் நண்பர்களே. 24 மணித்துளிகள் ஒரு நாள். நாள் சிந்தனை மே 18. ஏஏ தோழமையின் இன்றைய சிந்தனை. 2 முக்கியமான காரணங்களுக்காக நாம் ஏஏ தோழமையில் இணைந்து செயல்படுகிறோம். நமது மனதை தொடர்ந்து தெளிவுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது முதல் காரணம். நம் சக குடிநோயாளிகள் தொடர்ந்து தெளிவுடன் இருக்க நம்மால் என்ற பணிகளை செய்வது இரண்டாவது காரணம். நம்மை தொடர்ந்து மனத்தெளிவுடன் வைத்துக் கொள்வது நம் சக மனிதர்களுக்கு பணி செய்து கிடத்தல் என்பது பெரும் பங்கு வகிக்கிறது என்பது அனைவரும் அறிந்த உண்மை. நம் சொந்த முயற்சியால் மட்டுமே மனத்தெளிவு தன்மையை அடைதல் இயலாது என்பதுவும் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இதை முயற்சி செய்து தோற்றவர்கள் பலர். ஆரம்பத்தில் சிலர் ஏஏ தோழமையின் கூட்டங்களுக்கு வந்துவிட்டு சில மாதங்கள் கழித்து ஏஏ தோழமைக்கு வருவதை நிறுத்தி விடுவார்கள். இவர்கள் பொதுவாக இறுதியில் மது அருந்துவதற்கு திரும்பி விடுவதை பலமுறை நாம் பார்த்துள்ளோம். தனியாக தொடர்ந்து தெளிவுத்தன்மையை நிலைத்திருக்க என்னால் முடியாது என்பதை நான் உணர்கிறேனா? இன்றைக்கான தியானம். இறையொருட் பேராற்றல் உறைந்திருக்கும் காலத்தையும் இடத்தையும் நம்பிக்கையால் என்னுடைய அகக்காட்சிகளில் நான் காண முயற்சி செய்ய வேண்டும். நான் எங்கிருந்து வந்தேன், எதை நோக்கி செல்கிறேன் என்பதை நான் எண்ணி பார்க்க வேண்டும். இறையொருட் பேராற்றலை நோக்கி பார்வையை நான் உயர்த்த வேண்டும். மீட்பை அடைய வேண்டும். பொருளாதார தேவைகளுக்கும் அப்பாற்பட்டு என்னுடைய சிந்தனையை உயர்த்துவது என் கற்பனைக்கு உட்பட்டதுதான். நம்பிக்கையின் பார்வை என்னை அழிவில் இருந்து காக்கிறது. பிறரின் மேல் அக்கறை கொள்ளவில்லையே என்ற கவலையில் இருந்து நம்பிக்கை என்னை காக்கிறது. என் அறிவுக்கு அப்பாற்பட்ட அமைதியை நம்பிக்கை எனக்கு அளிக்கின்றது. எனக்கு தேவையான ஆற்றல் அனைத்தையும் நம்பிக்கை அளிக்கின்றது. புதிய ஊட்டச்சத்து, அற்புதமான அமைதி, சலனமற்ற தன்மை ஆகியவை நம்பிக்கை எனக்கு தரும் நல்ல பலன்கள் ஆகும். இன்றைக்கான பிரார்த்தனை. நான் நம்பிக்கையின் பார்வையை கொண்டிருக்க வேண்டும் என அன்புடன் வேண்டுகிறேன். தற்காலிக நிகழ்வுகளை கடந்து நிலையான வாழ்வை என் அகக்காட்சியில் நம்பிக்கையுடன் காண வேண்டும் எனவும் பணிவுடன் வேண்டுகிறேன். நன்றி சார். நன்றி பிராங்க்லின். நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்றேன். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாம் வல்ல இறைவனோட அருளாலையும் ஏஏ தோழமையில இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் தெம்பு நம்பிக்கையாலையும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல, தெளிவா மன நிறைவா அமைதியா வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். ஃபர்ஸ்ட் நான் ஏஏ தோழமைக்கு என்னை அழைத்த நண்பர்கள், குடி உங்களுக்கு பிரச்சனையா, ஏஏ தோழமைக்கு வாங்க, குடி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏஏ தோழமைக்கு வர ஆரம்பிச்சேன். நான் ஏன் ஏஏ தோழமைக்கு தொடர்ந்து வர்றேன் அப்படின்ற காரணத்தை யோசிச்சு பார்க்கிற நேரத்துல என்னுடைய மனசுல உணர்வு தடுமாற்றங்களால உருவாகக்கூடிய ஒரு அதிதீவிர குடி வெறியால உந்தப்பட்டு திரும்ப போய் குடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஏஏ தோழமைக்கு வர்றேன். இதுதான் ஏஏ தோழமைக்கு வர்றதற்கான முதல் காரணம். நான் என்னுடைய உணர்வு தடுமாற்றங்களால உந்தப்பட்டு, உணர்வு கொந்தளிப்புகளால உந்தப்பட்டு, அதிதீவிர பயம், அதிதீவிர கோபம், அதிதீவிர எரிச்சல், காமம், இது மாதிரியான உணர்வுகளால உந்தப்பட்டு திரும்ப போய் குடிச்சிடக்கூடாது அப்படின்ற காரணம் தான் ஏஏ தோழமைக்கு தொடர்ந்து வருவதற்கான முதன்மையான காரணம். நிஜத்துல இந்த காரணம் நிறைவேறணும்னா இரண்டாவது ஒரு காரணமும் இருக்கு. குடிநோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு பணி செய்து கிடப்பதால் தான் எனக்குள்ளார குடிக்கணும் அப்படின்ற அதிதீவிர மனவெறி உருவாகும் போது மோசம் செய்ய முதல் குடியை குடிக்கிறதுல இருந்து நான் காப்பாற்றப்படுகின்றேன். இது இரண்டாவது காரணம். குடிக்கிறத நிறுத்துறதுக்காக வர்றேன். குடிக்கிறத தொடர்ந்து நிறுத்தணும் அப்படின்னா
நோயால கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மனிதர்களுக்கு என்னாலான பணிகளை நான் செய்யணும். அப்பதான் நான் தொடர்ந்து குடிக்காம இருக்க முடியும். இப்போ 2 காரணங்க. நான் குடிக்காம இருக்க வர்றேன். என்ன போல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற குடி நோயாளிகள் குடியிலிருந்து மீள்வதற்கு பணி செய்வதற்காகவும் ஏஐ தோழமைக்கு வர்றேன். இது அழகா நம்மளுடைய பிரியாம்பிள்ல எழுதியிருக்காங்க. We solve our common problem of alcoholism by helping each other to recover from alcoholism. என் சக மனிதர்கள் குடிநோயின் பாதிப்புகளிலிருந்து மீட்படைய நான் செய்யும் பணியால மோசம் செய்யும் முதல் குடிக்கிறதுல இருந்து நான் பாதுகாப்போடு இருக்கின்றேன். ரொம்ப அழகா எழுதிட்டாங்க. நாங்கள் குடிக்காமல் இருப்பதும் மற்றவர்கள் குடிக்காமல் இருக்க பணி செய்வதும் தான் ஏஐ தோழமைக்கு வரக்கூடிய அடிப்படை நோக்கங்கள். என்னுடைய குருஜி ஒரு திருக்குறளை அடிக்கடி எனக்கு ஞாபகப்படுத்துவாரு. கள்ளுண்ணா பொழுதில் கழித்தானை காணுங்கால் உள்ளான் கண் உண்டதன் சோர்வு அப்படின்ற ஒரு குறளை. கள்ளுண்ணா பொழுதில் கழித்தானை காணுங்கால் உள்ளான் கண் உண்டதன் சோர்வு. நாம் மது அருந்தாம போதையில இல்லாம நிதானத்துல இருக்கும் போது குடிச்சு மயங்கி கிடக்கிற ஒரு மனுஷனை பார்த்தேன்னா, நான் குடிச்ச போதும் போதையில இதே போல சோர்வோடையும் மயக்கத்தோடையும் உளறிக்கிட்டு தானே இருந்திருப்பேன் அப்படின்ற உண்மை எனக்கு இயற்கையாக புரிய வருது. கல்லுண்ணா பொழுதில் கழித்தானே காணுங்கால். நான் கல்லு சாப்பிடாம மது சாப்பிடாம போதை இல்லாம உடல் நிதானத்தோட இருக்கிறப்ப கல்லு சாப்பிட்டு மயங்கி கிடக்கிற இன்னொரு மனுஷனை பாக்குறப்ப எனக்கு என் நிலை ஞாபகத்துக்கு வருது. மது அருந்துவது மயக்கம் தரும். மது அருந்தாத நிலையில மது அருந்திய ஒருவருக்கு பணி செய்யும் போது நான் மன தெளிவை உணர்வேன் அப்படின்ற கருத்தை அன்னைக்கே திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். We are in fellowship of Alcoholics Anonymous for 2 main reasons. 1, keep ourselves sober. 2, help others keep sober. 2 காரணத்துக்காக நம்ம வர்றோம் அப்படின்னு இன்றைய சிந்தனையுடைய முதல் வரியில அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாழு வாழ விடு, வாழு வாழ விடு. நீ போதை இல்லாத நிதானத்தோட வாழு. நீ போதை இல்லாத நிதானத்தோட தொடர்ந்து வாழணும்னா போதையோட நிதானம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதர்களுக்கு பணி செய்ய கத்துக்கோ. இந்த கருத்து ரொம்ப ஆழமாக எல்லா இடங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 செயல்களுமே, அதாவது நான் குடிக்காம இருக்கிற செயல், இன்னொரு நண்பன் குடி நோயின் பாதிப்புகள் இருந்து மீட்படைவதற்கு பணி செய்யக்கூடிய செயல். இந்த 2 செயல்களுமே ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள் போன்றவைதான். நான் மன தெளிவுடன் இருப்பதால் என் சக மனிதர்களுக்கு பணி செய்கின்றேன். என் சக மனிதர்களுக்கு பணி செய்து கிடப்பதன் பலனாக நான் மன தெளிவுடன் இருக்கின்றேன். These 2 actions complement each other. ஒன்றோட ஒன்று நேரடியாக தொடர்புடைய செயல்கள். நான் குடிக்காம இருக்கணும்னா குடிச்சு கஷ்டப்படுற மனிதர்களுக்கு பணி செய்யணும். அப்பதான் நான் குடிக்காம இருக்க முடியும். நான் குடிக்காம இருந்தா தான் அந்த பணியை செய்ய முடியும். நான் குடிச்சிட்டு இருந்தா அந்த பணியை செய்ய முடியாது. இந்த 2 செயல்களும் ஒன்றுக்கொன்று நேரடி தொடர்புடையவை அப்படின்றது தெளிவாக தெரியுது. It is a well-known fact that helping others is the big part in keeping myself sober. Helping others, பிறருக்கு பணி செய்து கிடப்பது, என் சக மனிதர்களுக்கு பணி செய்து கிடப்பது நான் மன தெளிவோட மகிழ்ச்சியாக ஆனந்தமாக நிம்மதியாக நிறைவாக இருப்பதுல பெரும் பங்கு வகிக்கின்றது அப்படின்ற கருத்தை இன்றைய சிந்தனையில நம்ம சிந்தனைக்கு கொடுத்திருக்கிறாங்க. கஷ்டப்படுற, அவஸ்தைப்பட்டு இருக்கிற, வேதனைப்பட்டு இருக்கிற, நோயால வாடிட்டு இருக்கிற என்னுடைய சக மனிதருக்கு பணி செய்து கிடப்பது எந்த காரணத்துக்காகனா, நான் மன தெளிவோட மகிழ்ச்சியாக நிறைவாக நிம்மதியாக வாழ்வதற்காக நான் பணி செய்யறேன், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்ற கர்வத்தை வளர்த்துக்கிறதுக்காக இல்ல, தற்பெருமை வளர்த்துக்கிறதுக்காக இல்ல, திமிரை வளர்த்துக்கிறதுக்காக இல்ல, நான் பெரிய மனுஷன் காட்டிக்கிறதுக்காக இல்ல, நான் மன தெளிவோடு வாழ்வதற்காக கஷ்டப்படுற மனுஷனுக்கு பணி செய்கின்றேன் அப்படின்ற கருத்தை
சிந்திக்க சொல்லி இன்னைக்கு ஆழமாக நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சோ நான் பணி செய்வதற்கு ஒரு மனுஷன் எனக்கு கிடைக்கலன்னா, என் சக மனிதர்களுடைய துணை இல்லாம தனி மனிதனாகிய நான் தொடர்ந்து மன தெளிவோட வாழும் சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. நான் என்னுடைய சக மனிதர்கள் துணை இல்லாம ஒண்ணு அவங்களுடைய உதவியை பெறணும், அவங்களுடைய பணியை பெற்றுக்கொள்ளணும், இல்லாட்டி அவங்கள பணி செய்யணும். இது ரெண்டும் இல்லாம நான் தொடர்ந்து மன தெளிவோட வாழும் சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு என்ற உண்மை வெளிப்படையாக தெரியுது தானே. தனியாக இருக்க முடியாது. என் மன தெளிவை தக்க வைத்துக் கொள்வதற்கு பணி வாழ்வில் என்னை ஈடுபடுத்திக் கொள்வது தவிர்க்க முடியாத பாகமாக மாறிவிடுகின்றது. இன்செப்பரபிள் பார்ட் இன் மை சோபர் லைஃப். அடுத்தவங்களுக்கு பணி செய்வது அப்படின்றது என்னுடைய மன தெளிவுடனான வாழ்க்கையில பிரிக்க முடியாத ஒரு பாகமாக மாறிவிடுகின்றது அப்படின்ற கருத்தை சிந்திக்க சொல்லி இன்னைக்கு நமக்கு சிந்தனைக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் எனக்கு தெரியாது. அடுத்தவங்களுக்கு பணி செய்யறதுன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், குடிக்காம இருக்கணும், அதுக்காக ஏஏக்கு வர்றேன், அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ அந்த வேலை முடிஞ்சு போன உடனே ஏஏ தோழமைக்கு வர்றதை நிறுத்திடுவேன். கொஞ்ச நாள் குடிக்காம இருந்துட்டேன்னா, ஒரு மாசம் குடிக்காம இருந்துட்டேன், கொஞ்ச நாள் ஓரளவுக்கு வேலைக்கு ஒழுங்கா போயிட்டேன், ஓரளவுக்கு உடம்பு சரியா போயிடுச்சுது, பர்சுல கொஞ்சம் பணம் சேர்ந்து போயிடுச்சு அப்படின்னா ஏஏ தோழமைக்கு வர்றதை நிறுத்திடுவேன், வெளியே போயிடுவேன். வெளியே போய் கொஞ்ச நாள் இருப்பேன், மறுபடியும் போய் குடிச்சிடுவேன், குடிச்சிட்டு உள்ள வருவேன். ஸோ நானும் ஏஏ தோழமையில இந்த உள்ளே வெளியே மங்காத்தா விளையாட்ட நிறைய விளையாடி பார்த்திருக்கேன், நிறைய விளையாடி பார்த்திருக்கேன். கொஞ்ச நாளைக்கு உள்ள இருப்பேன், அதுக்கப்புறமா உள்ள இருக்கிறது போர் அடிச்சு போயிடும், உடனே வெளியே போயிடுவேன். இது என்னடா இது, எப்ப பார்த்தாலும் இவங்க உட்காந்து என்னமோ 12 படிகள் அடங்கி மீட்படையும் செயல் திட்டம்ங்கிறாங்க, தியானம்ங்கிறாங்க, பிரார்த்தனைன்றாங்க, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு வெளியே போயிடுவேன். வெளியே போயிட்டா திரும்ப கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்க முடியும், அப்புறம் திரும்ப போய் குடிச்சிருவேன். குடிச்ச உடனே ஐயோ வேற வழியே இல்லை போட்டிருக்குன்னு திரும்ப ஏஏ மீட்டிங் வருவேன். ஸோ ஏஏ தோழமைக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறமா திரும்ப குடிக்காம இருப்பேன், மன தெளிவோட வாழ ஆரம்பிப்பேன், விழுந்து விழுந்து பணி செய்ய ஆரம்பிப்பேன், எல்லா பணிகளையும் செய்வேன். எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுப்பேன், கூட்டத்தை பெருக்குவேன், பெஞ்சை தூக்கி போடுவேன், சேரை துடைப்பேன், பேனரை கட்டுவேன், எல்லாம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் யாராச்சும் ஒரு ஆள் என்ன மாதிரி சொல்லுவாங்க, உடனே எனக்கு கோபம் வந்துடும், என்னுடைய உணர்வுகள் தடுமாறிடும். உணர்வுகள் தடுமாறின உடனே இது என்னடா ஏஏ மீட்டிங் அப்படின்னு ஏஏ மீட்டிங் வர்றதுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன் போர் அடிக்க ஆரம்பிக்குது, ஏன் போர் அடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா, என்னை யாருமே ஏஏ மீட்டிங்ல கவனிக்கலன்னா எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். என்னை யாருமே ஏஏ மீட்டிங்ல கவனிக்கலன்னா எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். தன்னலமும் தன்முனைப்பும் தலை தூக்கும் போது பணி செய்து கிடப்பது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். என்னத்துக்கிட்ட அவங்க பணியை வாங்குறத விட்டுவிட்டு அவங்களுக்கு உட்கார்ந்து எப்ப பார்த்தாலும் பணி செய்தே கிடக்கிறது எப்படி, இது போர் அடிச்சிடும். பணி செய்வதுல ஒரு சோர்வு, ஒரு அயற்சி உண்டாயிரும். இந்த ஏஏ பணி வாழ்வு தேவைதானா? இந்த ஏஏ கூட்டத்துக்கு எல்லாம் தொடர்ந்து வரணுமா? எல்லா நேரமும் ஒரே மாதிரி அரைச்சமாவே அரைச்சிட்டேதுன்னு உட்கார்ந்துருக்காங்க, இங்க எதுக்கு வரணும்? இல்ல இவன் பிடிக்கல, நம்ம இன்னொரு குழு ஆரம்பிச்சிருவோமா, அல்லது ஏதாச்சும் ஆர்கனைசேஷனல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடலாமா அப்படின்னு என்னுடைய கவன சிதறல் உண்டாயிரும். ஏஏ தோழமையின் கூட்டங்களுக்கு தொடர்ந்து வருவது குறைய ஆரம்பிக்கும், குறைய ஆரம்பிச்சு காலப்போக்கில் நின்னு போயிடும். ஏஏ தோழமைக்கு உள்ள இருந்தேன்னா இப்ப வெளியே போயிடுவேன். வெளியே போனதும் மத அரக்கன் எனக்காக வெளியே காத்துட்டே இருப்பான். ஜான் பேர்லி கான் அப்படின்ற மது அரக்கன் வெளியே எனக்காக காத்துட்டே இருப்பான். வெளியே வந்த உடனே தலையில நச்சுன்னு ஒரு அடி அடிச்சு என்னை பிளாட் ஆக்கிடுவான். கொஞ்ச நாள் அப்படியே ஒண்ணும் புரியாத நிலையில அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறமா ஐயோ இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தேன்னா செத்து போயிடுவோமா அப்படின்ற பயம் வந்துடும். உடனே சாவு பயம் வந்த உடனே, மரண பயம் வந்த உடனே அரண்டு மிரண்டு திரும்பவும் உள்ள வருவேன், வெளியே போவேன், உள்ள வருவேன், வெளியே போவேன். இந்த உள்ளே வெளியே விளையாடுறது பல காலம் தொடர்ந்து நீடிக்கத்தான் செஞ்சுது. நான்
அடிக்கடி இந்த சினிமா படங்கள் எல்லாம் பாக்குறப்போ ஒரு காட்சி ஒண்ணு காட்டுவாங்க. இந்த புராண படங்கள் எல்லாம் பேய் பேய் பிடிச்ச படம், மனுஷனை ஒரு பேய் துரத்திக்கிட்டே வரும். அவனும் விரட்டு வேகமா ஓடி ஓடி போவான், இந்த பேய் துரத்திட்டே வரும். பேய் துரத்திட்டே வந்த உடனே ஒரு கோயிலுக்குள்ளார போயிடுவான். கோயிலுக்குள்ளார போன உடனே அந்த கோயிலை சுத்தி ஒரு நெருப்பு வளையம் ஒண்ணு இருக்கும். பிசாசு கோயிலுக்குள்ளார வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும். உடனே இந்த பிசாசு என்ன பண்ணும், அந்த நெருப்பு வளையத்துக்கு வெளியவே வெயிட் பண்ணிட்டே இருக்கும். எவ்வளவு நேரம் நீ உள்ள இருக்க போற, வெளியே வருவல்ல, வெளியே வருவல்ல, வெளியே வந்த உடனே உடனே நான் அடிச்சு தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி வெளியே காத்துட்டே இருக்கும். இவனும் கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள இருந்தவன் வெளியே வருவான். வெளியே வந்த உடனே இந்த பிசாசு மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கும், துரத்த ஆரம்பிக்கும். ஸோ மதுங்கிறது இந்த பிசாசு போல, மதுங்கிறது இந்த பிசாசு போல என்னை துரத்திக்கிட்டே இருக்கும். தோழமைன்ற அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளார நான் வந்துருவேன். பாதுகாப்பு வளையத்துக்குள்ளார வந்த உடனே மது வெளியே வெயிட் பண்ணிட்டே இருக்கும். எப்படா இவன் வெளியே வருவான் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்க உடனே வெளியே போனேன்னா என்னை உடனே டப்புன்னு அடிச்சு தூக்கிட்டு போயிடும். இப்பதான் என்னுடைய குருஜி எனக்கு ஒரு பெரிய சூட்சமத்தை சொல்லி கொடுத்தாரு. பெரிய சூட்சமத்தை சொல்லி கொடுத்தாரு. தோழமை வழங்கக்கூடிய பாதுகாப்பு வளையம் என்பது பெர்மனண்டா ஒரே பிளேஸ்ல இருக்கக்கூடிய பாதுகாப்பு வளையம் இல்ல. நீ எங்கெங்க போறியோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் இந்த பாதுகாப்பு வளையத்தை தூக்கிட்டு போக முடியும். நீ இருக்கிற இடத்தை சுற்றி இந்த பாதுகாப்பு வளையத்தை வச்சுக்க முடியும். அதுதான் ப்ரோக்ராம். தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படை செயல் திட்டத்தை நீ எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு தூக்கிட்டு போலாம். அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளார மது அரக்கன் உள்ள வர்றதுக்கு வழி கிடையாது. பாதுகாப்பு வளையத்துக்கு உள்ள இல்லாம நான் மன தெளிவோட வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த பாதுகாப்பு வளையம் தான் பணி செய்து கிடக்கக்கூடியது. குள்ளார அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளாரையே இங்க உள்ள இருக்கிற மனிதர்களுக்கு என்னாலான வெளியே போறவங்க மது அரக்கனால தாக்கப்பட்டு ஒண்ணு திரும்பி வருவாங்க, இல்லாட்டா வெளியவே செத்து போயிடுவாங்க. திரும்பி வந்தாங்கன்னா மறுபடியும் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளார வந்தா பிழைச்சுப்பாங்க. இந்த பாதுகாப்பு வளையம் பெர்மனண்டான ஒண்ணு கிடையாது. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், கூட்டம் மட்டும்தான் பாதுகாப்பு வளையம் நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல, நீ போற இடத்துக்கு எல்லாம் ப்ரோக்ராம் எடுத்துட்டே போயிட்டே இருக்கலாம். அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளார மதுன்ற பிசாசு வராது, கண்டிப்பா வராது. So it is a well-known fact that it is very hard to keep sober all by myself. என்னால தனியாக இதை செய்ய முடியாது. எனக்கு ஒரு தோழமை வேணும். இந்த தோழமை வேணும்னா அந்த தோழமைக்காக என்னால இயன்ற பணிகளை நான் செய்யணும். தனியாக முயற்சி பண்ணி பல முறை நான் தோத்து போயிருக்கேன். பெரிய புத்தகத்துல ஒரு வாசகம் அழகா எழுதிப்பாங்க. மது தந்திரமானது, திகைப்பூட்டுவது, சக்தி வாய்ந்தது. மது அருந்த வேண்டும் என்ற அந்த அதிதீவிர மனவெறிய குடிநோயாளியின் மனசுல இருந்து அகற்ற முடியாது, தனியாக அகற்ற முடியாது. இந்த வரிகளை பெரிய புத்தகத்துல நாம படிக்கிறோம். கன்னிங் தந்திரமானது. மறுக்கும் தன்மை, டிசீஸ் ஆஃப் டினையல்ஸ். குடி வெறி எனக்கு உதவி தேவையில்லை அப்படின்னு மறுத்து தோழமையில இருந்து தனியா பிரிச்சு போக வச்சிரும். இவங்களோட எல்லாம் சேர்ந்து இருந்தா வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னு தனியா போக வச்சிரும். என்னுடைய மது குடிக்கிற பழக்கத்தை என்னால தனியாக கையாண்டு கொள்ள முடியும் அப்படின்னு தந்திரமான வகைகள்ல நம்ப வைக்கும். தந்திரமாக நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் வாழ்க்கையில வருவாங்க, நிறைய தந்திரமான கேள்விகளை கேட்பாங்க. என்னுடைய மறுக்கும் தன்மை, குடிநோயாளி இயற்கையாகவே மறுக்கும் தன்மையுடைய ஒரு மனுஷன். ஆமால, இவங்க சொல்றது சரிதானே, சொல்றது தப்பு அப்படின்னு சொல்றத மறுத்து மறுபடியும் வெளியே போனேன் அப்படின்னு சொன்னா, உள்ள இருக்கிறவன் வெளியே போனேன் அவ்வளவுனா கவுந்து போயிடுவேன். பேஃப்லிங், பூட்டுவது, அதிதீவிர மது வெறி, மது குடிக்கணும் அப்படின்ற அதிதீவிர மன வெறி குடிநோயாளிகளை குழப்பத்துக்கு ஆளாக்கி குடிக்க வைக்கிறது. எது மனசு குழம்பி போயிடும். எல்லாரும் சொல்ற கருத்தையும் கேட்டுட்டு இருந்தோம்னா
எனக்குன்னு உள்ளுக்குள்ளார மனசாட்சியின் குரலை நான் கேட்காம இருந்துட்டேன்னா மனசு குழம்பி போயிடும். அதி தீவிர மதுவெறி, அதி தீவிர மனவெறி, குடிநோயாளிகளை குழப்பத்திற்கு ஆளாக்கி குடிக்க வைக்கிறது. குடிச்சதுக்கு அப்புறமா ஐயையோ ஏன்டா இப்படி குடிச்சோம், ஏன்டா இந்த செயலை செஞ்சோம், தேவையில்லாம இந்த தவற செஞ்சிட்டோமே அப்படின்னு நம்மளை திகைக்க வைக்கும். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான். நான் எத்தனையோ நாள் நான் பண்ணிருக்கேன். இந்த செயலை போய் செஞ்சிட்டோமே, செஞ்சதுக்கு அப்புறம் தான் தந்திரமாக என்னை அந்த செயலை செய்ய வச்சுட்டு என்னை குழம்பி போய் நிக்க வைக்கும். சக்தி வாய்ந்த வகையில திரும்ப திரும்ப ஒரு செயல் அடிமையாக அதே செயலை செய்ய வச்சுட்டே இருக்கும். பவர்ஃபுல், சக்தி வாய்ந்தது. கன்னிங், பேஃப்லிங், பவர்ஃபுல், சக்தி வாய்ந்தது. அதிதீவிர மனவெறி, தீத சக்தி வாய்ந்தது. தனி மனித சக்தியால், தனி மனிதனுடைய அறிவாற்றலால், தனி மனிதனுடைய மனோதிடத்தால் இந்த குடிக்கணும் அப்படின்ற மனவெறிய, செயல் அடிமையாக செயல்படணும் அப்படின்ற மனவெறிய கட்டுப்படுத்துறது முடியவே முடியாது. இந்த விளக்கம் 12 படிகளுடைய மேற்படையும் செயல் திட்டத்திற்கு அடித்தளமாக அமைகிறது. திஸ் இஸ் த பேசிஸ். உதவி இல்லாம மது வெறிய ஒரு தனி மனுஷன் வெல்லவே முடியாது. பிசாசு நம்ம மனசக்தியோட சக்தி வாய்ந்தது. பிசாசை சாகடிக்கணும் அப்படின்னா கடவுளுடைய ஆற்றல் வேணும். கடவுளுடைய ஆற்றல் இல்லைன்னா தீய ஆற்றலை நம்மளால ஜெயிக்க முடியாது. நம்முடைய மனசுடைய சொற்ப ஆற்றலை வச்சு தீய சக்திகளை நம்மளால ஜெயிக்க முடியாது. அதுக்குதான் நமக்கு இறையர் பேராற்றலுடைய சக்தி வேணும். தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. குடிநோய், அடிக்ஷன் ஆகியன நாள்பட்ட உயிருக்கு ஆபத்தான நோய்களாகும். கிரானிக் இல்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனுஷன் ஒரே நாள்ல குடிநோயாளியாக அடிக்டா மாறுறது இல்ல. நாள்பட்ட வியாதி, கிரானிக் இல்னஸ். இந்த கிரானிக் இல்னஸ, ஒரு மனுஷனுடைய உயிரை குடிக்கக்கூடிய அந்த நோய ஒரு மனுஷன் அவனுடைய மூளையுடைய சக்தியால வெற்றி பெற முடியவே முடியாது. ஆனா நான் பல வருட காலம் என்னால முடியும் அப்படின்னு முடிஞ்ச மட்டும் போராடி தோத்து போயிருக்கேன். குடிநோய், அடிக்ஷன் ஆகியன நாள்பட்ட உயிருக்கு ஆபத்தான நோய்களாகும். இதற்கு அந்த நோயாளி தன் மூளையின் சக்திக்கு உயர்ந்த ஒரு சக்தியின் உதவியை கண்டிப்பாக பெற்றாக வேண்டும். ஒரு ஹையர் பவர். அந்த ஹையர் பவர் என்னன்னு அந்தந்த நோயாளி தான் தீர்மானிச்சுக்கணும். குழுவையே கூட எடுத்துக்கலாம், இல்ல ஏதாச்சும் ஒண்ணு, உன்னுடைய ஸ்பான்சர் எடுத்துக்கோ, ஏதாச்சும் ஒரு உயர்ந்த சக்தி எடுத்துக்கோ. Do I know that I cannot stay sober successfully alone? ஒரு தனி மனுஷனாக என்னால குடிநோயின் பாதிப்புகள்ல இருந்து என்னுடைய மூளையின் ஆற்றலால, மனோதிடத்தால, அறிவாற்றலால என்னால தனியாக போராடி ஜெயிக்க முடியாது அப்படின்றத இப்பவாச்சும் ஒப்புக்கொள்றேன்னா, இதான் இன்னைக்கு கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி. தோழமையின் உதவி இல்லாம என்னுடைய அதிதீவிர மன வெறியை வெற்றிகரமாக கையாண்டு ஒரு தனி மனுஷனாக நானே தனியாக மன தெளிவோட வாழ முடியும்னு இன்னமும் நம்பிட்டு உட்கார்ந்துருக்கேனா? என்னால வாழ முடியாது என்ற உண்மையை உணர்கின்றேனா? உணரலன்னா இன்னைக்கான தியானத்துக்கு போ. நிச்சயமா என்னால தனியாக இதை ஜெயிக்க முடியாது. வித்தவுட் ஹெல்ப் இட் இஸ் டூ மச் ஃபார் அஸ் அப்படின்ற வார்த்தை. உதவியின்றி இதை வெல்ல முடியாது. இந்த உண்மையை நான் நம்பணும், ஒப்புக்கொள்ளணும். எனக்கு உதவி தேவை. அதுதான் ஆரம்பத்திலேயே சொல்றாங்க. நான் குடிக்காம இருக்கிறதுக்கு ஏஏக்கு வர்றேன், தொடர்ந்து குடிக்காம இருக்கிறதுக்கு ஏஏக்கு வர்றேன். நான் தொடர்ந்து குடிக்காம இருக்கணும் அப்படின்னா என்ன போல கஷ்டப்படுற மனிதர்களுக்கு நான் பணி செய்து தனியாக இல்லாம ஒரு தோழமையோட இருந்தா மட்டும்தான் தொடர்ந்து குடிக்காம இருக்க முடியும் அப்படின்ற கருத்தை சொல்லிட்டு தான் இந்த சிந்தனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இன்னமும் நான் இல்ல, தனியாக என்னால எல்லாத்தையும் செஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன்னா, அப்படி நம்பிட்டு உட்கார்ந்து இருந்தேன்னா இன்றைக்கு தியான பகுதிக்கு கடந்து போ. என்னுடைய உடலுக்கு, மனித உடலுக்கு அழிவு உண்டு, சர்வ நிச்சயம். எந்த மனுஷன் நிலையாக வாழ்ந்துட போறான்? ஒரு மனுஷன் கூட நிலையாக வாழவே முடியாது.
மனித உடல் நிலையாக வாழக்கூடிய சக்தி இல்லாதது. ஆனால் என்னுடைய உடலை இயக்குவது இறையருட் பேராற்றலின் சிறு துகளாகிய ஆன்மா அல்லது உயிர். இந்த ஆன்மா அழிவற்றது. என்னுடைய உடல் தான் அழியக்கூடியது. ஆனா என்னுடைய உடலுக்குள்ளார இருந்து அந்த உடலை இயக்கக்கூடிய ஆன்மா அழியாதது, அழிவற்றது. காலம் மற்றும் இடம் ஆகிய எல்லைகளை கடந்து இருப்பது. காலம் மற்றும் இடம் ஆகிய எல்லைகளை கடந்து காண்பதற்கும் உணர்வதற்கும் உடலுடைய புலன்களுக்கு சக்தியே கிடையாது. நான் இங்க இந்த இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்ச தூரத்துக்கு உள்ளதான் பார்க்க முடியும். எல்லாத்தையும் என்னால எப்படி பார்க்க முடியும்? காலம் மற்றும் இடம் என்ற எல்லைகளை கடந்து என்னுடைய உடல்ல உள்ள புலன்களால எதுவுமே செய்ய முடியாது. காலம் மற்றும் இடம் ஆகிய எல்லைகளை கடந்து காண்பதற்கு உணர்வதற்கு உடலின் புலன்கள் உதவாது. அப்ப அது எதுக்கு உதவும்? நம்பிக்கை அப்படின்னு சொல்றாங்க. ஃபெய்த்னா என்னப்பா? ஃபெய்த்னா என்ன? திரும்ப திரும்ப இந்த இடத்துல சொல்லிட்டே இருக்கீங்களே, குழப்புத அப்படின்னு சொல்றாங்க. இறையருட் பேராற்றல் எங்க இருக்கு? கடவுள் எங்க இருக்கிறாரு? கடவுளுக்கு என்ன உருவம், என்ன வடிவம், என்ன பேரு? அப்ப கடவுள் நீக்கமற நிறைந்திருக்கிறார், எனக்குள்ளாரையும் இருக்கிறார். கடவுளின் இருப்பிடத்தில் இருந்துதான் என்னுடைய ஆன்மா வருகின்றது. எந்த இடத்துல இருந்து வந்துச்சுதோ அந்த இடத்துக்கு அந்த ஆன்மா திரும்பி போயிடும். இந்த கருத்துக்கள் எல்லாம் மனித அறிவிற்கும் அப்பாற்பட்ட ஆன்மீக கருத்துக்கள். இன்னைக்கு சாம்பல் புதன், திருநீற்று புதன்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவ மதத்துல. இன்னைக்கு காலையில நான் கோவிலுக்கு போயிருந்தேன். கோவிலுக்கு போயிருக்கிறப்ப இன்னைக்கு உள்ள தீமே அதான். நீ ஒண்ணுமில்லாததுல இருந்து வந்த இறைவன் நீக்கமற நிறைஞ்சிருக்கிறார் அப்படின்னா ஒன்றுமில்லாத அவர் நத்திங். எல்லா இடமும் வெட்ட வெளியாக தான் இருக்குது. இறைவன் ஒன்றுமில்லாத ஒரு ஆற்றல், கண்ணுக்கு புலப்படாத ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல்ல இருந்து நீ திரும்பி வா. அந்த ஆற்றல்ல இருந்துதான் நீ பிறந்த. திரும்பவும் அந்த ஆற்றலுக்கு போயிடுவ. இந்த உடம்பு நிலை இல்லாதது, கொஞ்ச நேரம் தான் இருக்க போற. இறையருட் பேராற்றலின் இருப்பிடம், அந்த இருப்பிடத்தில் இருந்துதான் என்னுடைய ஆன்மா வந்தது. அந்த எந்த இடத்துல இருந்து வந்துச்சுதோ அந்த இடத்துக்கு என்னுடைய ஆன்மா என்னுடைய மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி போயிடும். இந்த கருத்து எல்லாம் மனுஷ அறிவுக்கு எட்டவே எட்டாது. அது என்னதுன்னு திரும்ப 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 கேள்விதான் எழுந்துகிட்டே இருக்கும். சந்தேகம் தான் வந்துட்டே இருக்கும். இது எல்லாமே மனித அறிவிற்கு அப்பாற்பட்ட ஆன்மீக கருத்துக்கள். நான் என்னை ஒரு உடலாக, ஒரு பொருளாக மட்டும்தான் பாக்குறேன். நான் ஜான், என் பேர் ஜான். எனக்கு ஒரு உருவம் இருக்கு, எனக்குன்னு சொந்தமாக சில பொருள்கள் இருக்கு. அப்ப என்னை நான் ஒரு பொருளாக, ஒரு உடலாக மட்டும்தான் பாக்குறேன். உயிர் என்ற அந்த நிலையான ஆற்றல் எனக்குள்ளார இல்லைன்னா உடல் என்ற பொருள் அழிந்து மறைந்து விடும். உடலை ஒரு பொருளாக பார்க்காமல் உடலை இயக்கும் இறையருட் பேராற்றலாக பார்க்க நம்பிக்கை அப்படின்ற கண்ணு தேவை. நம்பிக்கை என்ற கண்ணு இல்லாம எனக்குள்ளார இருக்கக்கூடிய ஆற்றலை என்னால பார்க்கவே முடியாது. அப்ப நான் படுற கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், வேதனைகள்ல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொன்னா நம்பிக்கையால மட்டும்தான் மீண்டு வர முடியும் அப்படின்ற கருத்தை இன்னைக்கு தியானத்துல சொல்றேன். இந்த ஆழமான ஆன்மீக கருத்து இன்று நம் தியானத்துல வழங்கப்பட்டிருக்கிறது. என்னை கடந்து பொருளுக்குள் இருக்கும் ஆற்றலை உணர எல்லாராலும் முடியும். நான் உயிரோட இருக்கேன்றது நம்புறதுக்கு என்ன பெரிய ஆற்றல் வேணும்? உயிரோட தானே இருக்கேன், நான் பேசிட்டு இருக்கிறேன், நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் தமிழ் மொழியில பேசுறேன். தமிழ் மொழியில பேசுறது எல்லாரும் கேட்டு நான் பேசுறதுடைய அர்த்தத்தை புரிஞ்சு கொள்றீங்க. எல்லாருடைய மூளையும் வேலை செய்யுது. அப்போ இது யாரால வேலை செய்யுது? இந்த உடல்ல உயிர்னு ஒண்ணு இல்லைன்னா இந்த வேலை நடக்காது தானே. என்னை கடந்து என்னுடைய உடம்புக்குள்ளார இருக்கும் ஆற்றலை உணர எனக்கு முடியும். அப்படின்னா
எல்லாருக்கும் உயிர் இருக்கு அப்படின்ற உயிர் இருக்குன்ற உண்மைய ஒப்புக்கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா அந்த ஆற்றலை கண்ணால பார்க்க முடியாது. உயிரை யாரு கண்ணால பார்க்க முடியும்? உயிர்னா என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இவ்வளவு பெரிய விஞ்ஞான வளர்ச்சி ஆயிருக்கு. ஆனாலும் உயிர்னா என்ன? உயிரொன்று இல்லாது உடல் இங்கு இயங்காதே. உயிர் என்ன பொருள் என்று அலை பாய்ந்தது. உயிர் ஒரு பொருளால் ஆனது இல்ல. அது என்னன்னு இதுவரைக்கும் எவனுமே கண்டுபிடிக்கவே இல்லை. ஆனா எல்லாருக்கும் உயிரோடு இருக்கேன்றதை உணர முடியும். கண்ணு பாக்குது, காது கேக்குது, சாப்பிடுற சாப்பாடு ஜீரணமாகுது, வெப்பம் இருக்கு, குளிர் இருக்கு, உணர்ச்சி இருக்கு. உணர்ச்சி இருக்குன்னா உடம்புல உயிர் இருக்குன்னு தானே அர்த்தம். உயிரை உணர முடியும், ஆனா உயிரை கண்ணால பார்க்க முடியாது. சோ அந்த உயிரை பார்க்கிறதுக்கு டு லுக் பியாண்ட் மெட்டீரியல் திங்ஸ் இஸ் வித்இன் த பவர் ஆஃப் எவ்ரி ஒன்ஸ் இமேஜினேஷன். இமேஜினேஷன் ஃபெய்த்னு சொல்றாங்க. நம்பிக்கையின் பார்வை, the vision of faith. the vision of faith என்ற வார்த்தை இன்னைக்கு நிறைய இடங்கள்ல உபயோகப்படுத்திருக்காங்க இந்த தியானத்துல. நம்முடைய வாழ்க்கை டெஸ்பரேட்டா இருக்கு, டெஸ்பரேட்டா இருக்கு. நேற்றுக்கு அதே தான் சொல்லியிருந்தாங்க, விரக்தி நிறைந்த வாழ்க்கை. என்னடா வாழ்க்கைன்னு தோணுது. நாளைக்கு நல்ல விடியோன்னு நம்பு. உன்னுடைய அகக்காட்சியில நாளைக்கு நல்ல விடியோன்னு நம்பிக்கையோட பாரு. விரக்தி நிறைந்த வாழ்வில் இருந்து நம்பிக்கையின் பார்வை மட்டுமே ஒரு மனுஷனை காப்பாற்ற முடியும். நம்பிக்கையின் பார்வை இல்லாம ஒரு மனுஷனால வாழவே முடியாது. கவலைகள் துன்பங்கள் நிறைந்த வாழ்வில் இருந்து நம்பிக்கையின் பார்வை மட்டுமே என்னை காப்பாற்ற முடியும். நம்பிக்கையின் பார்வை இல்லைன்னா மறுபடியும் அந்த விரக்தியிலையும் கவலையிலையும் துன்பத்திலையும் துயரத்திலையும் சிக்கிட்டு அப்படியே என்னடா வாழ்க்கை அப்படின்னே வாழ்ந்துட்டு இருப்பேன். மகிழ்ச்சியோட ஒரு வளமான வாழ்க்கையை வாழ என்னால முடியாம போயிடும். Faith's look saves you in despair. Despair விரக்தி, விரக்தி நிலை. என்னடா வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை வாழ்றது செத்துட்டு போயிடலாமே, எல்லாரும் ஏமாத்துக்காரங்க, இந்த பூமியில வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லை அப்படின்ற விரக்தி நிலையில இருந்து எது ஒன்னைய மீட்டு கொண்டு வரும்? Faith's look, நம்பிக்கையின் பார்வை. நம்பிக்கையோட பார்த்தா மட்டும்தான் விரக்தியில இருந்து வெளியே வர முடியும். Faith's look saves you from worry and care. சந்தேகமே இல்லாம புரியுது, சந்தேகமே இல்லாம புரியுது. நான் உயிரோட இருக்கேன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய நம்பிக்கை எல்லாம் தேவையில்ல. அடிப்படை உண்மைதானே, அடிப்படை உண்மைதானே. சோ நம்பிக்கையின் பார்வை என்பது இறையர் பேராற்றலின் இருத்தல் குறித்த உறுதியான ஏற்றுக்கொள்தலை காணும் பார்வையாக இங்கு விளக்கப்படுகிறது. கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, கண்ணால பார்க்க முடியாது. அவரை நம்பிக்கையின் பார்வையால மட்டும்தான் பார்க்க முடியும், புலன்களால பார்க்க முடியாது. ஆனா நம்பிக்கையின் பார்வையால நான் பார்க்க கத்துக்கொள்ளும் போது எனக்கு விரக்தி மறைஞ்சு போயிருது, கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் மறைஞ்சு போயிருது. சோ இந்த பார்வைய இன்னைக்கு கொண்டு வரணும், the faith's look அப்படின்னு சொல்றாங்க. நம்பிக்கையின் பார்வை என்பது இறையர் பேராற்றல் இருத்தல் குறித்த உறுதியான ஏற்றுக்கொள்தலை காணும் பார்வையாக இங்கு கூறப்படுகிறது. இந்த பார்வை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, நம்பிக்கையின் பார்வை எப்பவுமே ஃபெய்த்தால நான் பார்க்க கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய செயல்கள் எல்லாத்துலயுமே ஒரு பணிவு தானா வந்துடும், இயற்கையாக வந்துடும். ஆக்ஷனபிள் ஃபெய்த் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்ஷனபிள் ஃபெய்த், அதாவது பணிவை என்னுடைய செயல்கள் எல்லாத்திலையும் கொண்டு வந்துடலாம். எப்ப? நம்பிக்கையோட பாக்குறப்ப. கடவுள் என்னை இயக்குகின்றார் அப்படின்ற அந்த உறுதியான உண்மையை ஏற்றுக்கொள்ளும் நம்பிக்கையோட பாக்குறப்ப என்னுடைய செயல்கள் எல்லாத்திலையுமே ஒரு பணிவு வந்துருது. ஆட்டோமேட்டிக்கா மௌனத்துல என்னால ஓய்வு எடுக்க முடியுது. இரண்டு கூட்டங்களுக்கு நடுவே நாங்கள் குடிப்பதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டு கூட்டங்களுக்கு நடுவே நாங்கள் குடிப்பதில்லை. நான் இந்த 9:30 மணி மீட்டிங்ல இருந்து நாளைக்கு 9:30 மணி மீட்டிங் நடுவுல நான் மௌனத்துல ஓய்வு எடுக்கிறேன். செயல் அடிமையாக சில செயல்கள் செய்யாம ஓய்வு எடுக்கிறேன். அந்த ஓய்வு எடுக்கிற நேரத்துல இந்த மாதிரி
24 ஹவர்ஸ் டே தினமும் நம் சிந்தனைக்கு அல்லது வேற ஏதாவது ஒரு நல்ல புத்தகங்களை படிச்சு அந்த மௌனத்துல நான் ஓய்வு எடுக்கிறேன். எந்த புத்தகத்தை படிக்கிறப்பையும் அந்த புத்தகத்துடைய நூலாசிரியர் என்கிட்ட பேசுற ஒரு உணர்வு வருது. பிக் புக்க படிக்கிறேன்னா பில்டபிள்யூ இறந்து போயிடல, அவருடைய உடல் தான் மறைஞ்சு போயிருக்கு. அவருடைய எண்ணங்களை நான் படிக்கிறேன். சோ பில்டபிள்யூட நான் பேசுறேன். பைபிள படிக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையை படிக்கிற நேரத்திலையும் ஜீசஸ் கிரைஸ்ட் என்னுடைய பேசுறது. ஏன்னா அவருடைய வார்த்தை தானே, அது எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய கருத்துக்களை நான் படிக்கிறப்ப நம்பிக்கையின் பார்வையால அவரோட நான் பேசுறேன். அப்ப மௌனத்துல நான் ஓய்வு எடுக்கிறேன். ரெஸ்டிங் இன் சைலன்ஸ், புனிதமான மௌனத்துல நான் ஓய்வு எடுக்கிறேன். இந்த முயற்சியை விடாமுயற்சியோட செய்யறேன். கரெக்டா 9:30 இந்த மீட்டிங் வந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் விடாமுயற்சியோட பண்றப்ப எனக்கு இந்த நம்பிக்கையின் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டே போகுது. நம்பிக்கையின் பார்வையால எனக்கு பணிவு வருது. நம்பிக்கையின் பார்வையால எனக்கு ஓய்வு எடுக்க முடியுது. விடாமுயற்சியோட செயல்பட முடியுது. எந்த தப்பு செய்தாலும் சரிதான், அந்த தப்ப தவறுகளின் உண்மையான தன்மையை உடனே என்னுடைய ஸ்பான்சர்ட்ட ஒப்புக்கொள்ள முடியுது. உண்மையிலே எனக்கெல்லாம் என்னுடைய ஸ்பான்சர் இறந்து போயிட்டாரு. இப்ப எனக்கு ஸ்பான்சர் இல்ல. நான் என்னோட பல வருடங்கள் குறைவாக உள்ள ஒரு நண்பரை என்னுடைய ஸ்பான்சராக எடுத்திருக்கிறேன். பல வருடங்கள் அவர் சொபரேட்டி குறைவுதான். ஆனா என்னுடைய தவறுகளின் உண்மையான தன்மையை வாய்மொழியால் அறிக்கையிடுறதற்கு எனக்கு மனுஷனுக்கு சாட்சி, கடவுளுக்கு சாட்சியாக ஒரு மனுஷன் தானே தேவை. அவர் எத்தனை வருஷம் குடிக்காம இருக்கிறாருன்ற கணக்கு எனக்கு என்ன தேவை? சோ வாய்மொழியால என்னுடைய தவறுகளின் உண்மையான தன்மையை அறிக்கையிடுறது எப்ப? நம்பிக்கையின் பார்வையால மட்டும்தான் கிடைக்கும். பேச் லுக்கால மட்டும்தான் அது கிடைக்கும். வாய்மொழி அறிக்கையால கன்ஃபஸ் பண்றதுக்கு. இதையெல்லாம் செய்யறப்ப டீப் இன்டர்னல் பீஸ், ஆழ் மன அமைதி. எனக்கு ஒரு நாள் போறதெல்லாம் இப்போ ஓடி போறதே தெரியல. நேற்றுக்கு மீட்டிங் அட்டன் பண்ண மாதிரி இருந்தது. நீ காலையில 6 மணிக்கு எழுப்பி விட்டாங்க, குளிச்சேன், எல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறமா கோயிலுக்கு போனேன். கோயில்ல போய் இன்னைக்கு விபூதி புதுன்னு சொன்னாங்க. அவங்க என்னமோ சடங்கு பண்ணாங்க, சம்பிரதாயம் பண்ணாங்க, அதெல்லாம் பண்ணேன். வீட்டுக்கு முடிஞ்ச உடனே நம்மளுடைய 24 ஹவர்ஸ் டே புக் எடுத்தேன், படிச்சேன். அதை குறிச்ச ஆழமாக சிந்திக்க ஆரம்பிச்சேன். பார்த்தா இந்த 9:30 மணி வந்துருச்சுது. சாப்பிட்டாச்சுது. இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே தூங்குவேன். நாளைக்கு காலையில எழும்புவேன். மறுபடியும் நாளைக்கு வியாழக்கிழமை 2 நாள் சென்னையில நான் இருக்க போறேன். நேரம் போயிட்டே இருக்குது. மனசு சஞ்சலப்படுறதே கிடையாது. Faith look saves you from despair. Faith look saves you from worry and care. சந்தேகமே இல்லாம புரியுது. நம்பிக்கையோட இருக்கிறப்ப எனக்கு எந்த வகையான கவலையும் இல்லை, எந்த வகையான விரக்தியும் இல்லை. நம்பிக்கை இல்லாத நேரத்துலதான் எனக்கு இந்த விரக்தி, கவலை, துன்பம், துயரம் எல்லாமே. நம்பிக்கையின் பார்வை மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஆழ்மன அமைதியை அளிக்கின்றது. இது இந்த ஆழ்மன அமைதி மனுஷனுடைய பார்வைக்கு அப்பாற்பட்டு, மனுஷனுடைய அறிவுக்கு தெரியவே தெரியாது. எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே தான் கிடக்கும். நாளைக்கு என்ன செய்யறது. எப்பவுமே காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி, அது கையில் கிடைத்த பின்னும் துடிக்குது ஆவே. காலையில எழுந்த உடனே இன்னைக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கிறது கிடையாது. நாளைக்கு என்ன செய்யணும், நாளைக்குன்றது இன்னைக்காதான் கையில சேரும். இன்னைக்கு சேர்ந்த உடனே இன்னைக்கு என்ன செய்யணுமோ அதை விட்டு நாளைக்கே யோசிச்சுட்டே இருக்கிறது. சோ இன்றைக்கு இப்ப இந்த மொமெண்ட்ல உயிரோட நான் இருக்கேன். உயிராக எனக்குள்ளார கடவுள் இருக்கிறார். உயிர் ஒன்று இல்லாமல் உடல் இங்கு நிலையாதே. உயிர் என்ன பொருள் என்று அலைபாய்ந்து திரியாதே. நம்பிக்கையின் பார்வை இல்லாம உயிரை நீ ஒரு பொருளாக நினைச்சு பார்த்துட்டே இருந்தேன்னா, உயிர் என்பது ஒரு மிகப்பெரிய ஆற்றல். அந்த ஆற்றல் இப்ப இந்த மொமெண்ட்ல, இந்த கணத்துல உனக்குள்ளார இருக்குது. Faith look brings all the strength I need. எனக்கு சக்தி தேவைப்படுது, ஆற்றல் தேவைப்படுது நான் செயல்படுறதற்கு. அதுக்கு நம்பிக்கையின் பார்வை எனக்கு தேவைப்படுற சக்தி எல்லாத்தையும் கொடுக்குது. நம்பிக்கையின் பார்வை ஆற்றலை அளிக்கின்றது. Faith look gives me a new vital power and wonderful peace and serenity. ஆதார ஆற்றல், நான் வாழ்றதற்கு ஆதார ஆற்றல் உயிர் எனக்குள்ளார இருக்கு. நம்பிக்கையின் பார்வை வாழ்வதற்கான ஆதார ஆற்றலை உள்ள சமநிலையை எனக்கு அளிக்கின்றது. இதெல்லாம் இருக்குல்ல.
எதுக்கு போட்டுட்டு அலபாஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி இன்னைக்கு கேக்குறாங்க. அது தொடர்ந்து பிரேயர் போறாங்க. ஐ ப்ரே தட் ஐ மே ஹேவ் ஃபெய்த். நான் வெறுமனே என்னுடைய புலன்களால மட்டும்தான் பாக்குறேன். 6 புலன்களால மட்டும்தான் பாக்குறேன். அந்த புலன்களுக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கையின் பார்வையை எனக்குள்ளார கொண்டு வரணும். அந்த பார்வை எனக்கு வரணும். நம்பிக்கையின் பார்வையை நான் பெற வேண்டும் என ஆண்டவா உம்மை வேண்டுகின்றேன். ஐ ப்ரே தட் by faith I may look beyond now the eternal life. இந்த ஆன்மா நிலையாக இருக்கக்கூடியது. இதுக்கு அழிவே கிடையாது. உடம்புக்கு தான் அழிவு. அழகா சொல்றாரு, ஆன்மாவை வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நனைக்க முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆற்றல் ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாற்றம் தான் அடையுமே ஒழிஞ்சு ஆற்றல் அழிக்க முடியாது. நம்பிக்கையால நான் அந்த நிலையை என்னால உணர முடியும் அப்படின்ற கருத்தை இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. மிக அழகான ஆழமான கருத்து. இன்றைய சிந்தனையின் இன்றைய சிந்தனையை சுருக்கமாக நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, தோழமையின் கூட்டங்களுக்கு நான் தொடர்ந்து வர்ற பர்பஸ் எனக்கு புரிய ஆரம்பிக்குது. ஏன் இங்க வர்றேன்? ஆரம்பத்துல என்னமோ குடிக்காம இருக்கணும்னு வந்தேன். குடிக்காம இருந்ததுக்கு அப்புறமாக தான் ஒண்ணு தெரிய ஆரம்பிச்சுது. நான் தொடர்ந்து குடிக்காம இருக்கணும் அப்படின்னா, என்ன மாதிரி கஷ்டப்படுற மனிதர்களுக்கு பணி செய்தா மட்டும்தான் நான் தொடர்ந்து குடிக்காம இருக்க முடியும் அப்படின்ற உண்மை புரிய ஆரம்பிச்சது. நான் குடிக்காம இருக்கிறதும், என்ன போல இன்னொரு மனுஷன் குடிக்காம இருக்க பணி செய்வதும் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள் அப்படின்றது புரியுது. We are in fellowship of Alcoholics Anonymous for 2 main reasons. 1, to keep ourselves sober, and 2, to help others keep sober. இந்த 2 ஒண்ணு காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஒண்ணு இல்லாம ஒண்ணு இயங்காது. ஒண்ணு இருந்தாதான் இன்னொன்னு இருக்கும். நான் வாழ்ந்தாதான் அடுத்தவனை வாழ விடுவேன். நான் வாழ விட்டாதான் அடுத்தவன் என்னை வாழ விடுவான். லிவ் அண்ட் லெட் லிவ். நான் வாழ மாட்டேன்னு அடுத்தவனை வாழவே விட மாட்டேன். நான் குடிக்காம வாழ்ந்தா மட்டும்தான் அடுத்தவனை வாழ விடுவேன். அடுத்தவனை வாழ விட்டாதான் என்னால குடிக்காம இருக்க முடியும். So helping others is the big part in keeping myself sober. பிறருக்கு பணி செய்வது நான் தொடர்ந்து குடிக்காமல் இருப்பதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றது. அப்ப இந்த இடத்துல ஒண்ணு புரியுது, என் சக மனிதர்களின் துணை இல்லாம என்னால தனியாக குடிக்காம இருக்க முடியாது. Without help it is too much for us. அப்ப நான் என்ன பண்றேன்? தனியாக இருந்தேன்னா முடியாது. உள்ள வெளியே விளையாட்டு விளையாடுறதுங்கிறது ஒரு காலம் வரைக்கும் சரிதான். உள்ள வெளியே என்ன. அதுக்கப்புறம் தான் ஒரு சூட்சமா எனக்கு புரிஞ்சுது. நான் உள்ளார இருந்தா மீட்டிங் உள்ளார இருக்கிறதா குள்ளார இருக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல, எனக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க. அந்த ப்ரோக்ராம்ன்ற பாதுகாப்பு வளையத்தை நான் எங்கெங்க போறேனோ அங்கெங்கெல்லாம் எடுத்துட்டு போலாம். நான் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளார ப்ரோக்ராம்குள்ளார இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த வகையான பிசாசு தொந்தரவும் கிடையாது. மது அரக்கனுடைய தொந்தரவு கிடையாது. So it is a well-known fact that it's very hard to keep myself sober without fellowship and program. இதை நான் எத்தனையோ தடவை செஞ்சு பார்த்து முடிவு பண்ணிட்டேன். இப்ப இன்னைக்கு சிந்தனையே அதான் கேட்டிருக்கிறாங்க. இன்னமும் என்னால தனியாக நானே ஒரு குழு ஆரம்பிச்சு அந்த குழுவுக்கு நானே தலைவனாக இருந்துகிட்டு, நானே செயலாளராக இருந்துகிட்டு, நானே பொருளாளராக இருந்துகிட்டு, நானே ஒரு டிஎஸ்ஓன்னு ஒண்ணு ஆரம்பிச்சுக்கிட்டு எல்லாமே நானேன்னு வாழ முடியுமா? முடியாது. இன்னும் அப்படி முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீ தியானத்துக்கு கடந்து போ. உன்னுடைய தனி மனித உடலுக்கு அழிவு உண்டு. ஆனா உன்னுடைய ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. எல்லா மனிதர்களுடைய உடலுக்கும் அழிவு உண்டு. ஆனா எல்லா மனிதர்களுக்கு உள்ளாரையும் இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றலுக்கு, ஆன்ம ஆற்றலுக்கு அழிவே கிடையாது. So to look beyond material things is within the power of everyone's faith. எல்லாருக்கும் அது முடியும். அப்ப அந்த நம்பிக்கையின் பார்வைய எனக்கு கொண்டு வந்தா மட்டும்தான் என்னால பார்க்க முடியும். நம்பிக்கையின் பார்வை இல்லாத மனிதர்கள் எல்லாருமே விரக்தியிலையும், கவலையிலையும், சோர்வுலையும், துன்பத்திலையும், துயரத்திலையும், வலியிலையும் தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நம்பிக்கையின் பார்வையை பெற்றுக்கொண்ட மனிதனுக்கு துன்பம் இனி இல்லை, சோர்வில்லை, தோற்பில்லை. நம்பிக்கையின் பார்வை கிடைக்காத மனுஷனுக்கு எப்பவும் அதே துன்பம் தான். நம்பிக்கையின் பார்வையை பெற்றுக்கொண்ட மனிதனுக்கு
ஒரு ஆக்ஷனபிள் ஃபெய்த் இருக்கும், செயலாற்றக்கூடிய பணிவு இருக்கும். ஆக்ஷனபிள் ஹியூமிலிட்டி, ஆக்ஷனபிள் ஹியூமிலிட்டி அந்த வார்த்தையே புதுசா இருக்கு. ஆக்ஷனபிள் ஹியூமிலிட்டி. ரெஸ்டிங் இன் சைலன்ஸ், மௌனத்துல ஓய்வு எடுக்கிறது. அதெல்லாம் எனக்கு இப்ப இந்த 69 வயசுல ரொம்ப நல்லா புரியுது. மௌனத்துல ஓய்வு எடுக்கிறது, மௌனத்துல ஓய்வு எடுக்கிறது, சிந்தனை இல்லாம, மனசுக்குள்ளார எப்ப பார்த்தாலும் ஒரு இரைச்சல் இல்லாம, தனிமையில அழகா ஓய்வு எடுக்கக்கூடியது. அது எப்ப அந்த நம்பிக்கையின் பார்வை கிடைக்கிறப்பதான் கிடைக்கிறது. விடாமுயற்சி. இந்த செயலை இன்னைக்கு செய்யணும் அப்படின்னா செய்யணும். அந்த விடாமுயற்சி. யார பத்தி கவலை இல்லை. இப்ப இந்த மீட்டிங் எத்தனை பேர் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இன்னொரு விண்டோல நான் எடுத்து வச்சிருக்கிற பாயிண்ட வச்சுதான் நான் பேசிட்டே இருக்கிறேன். சோ நம்பிக்கையின் பார்வை கிடைக்கிறப்ப நான் என்ன தவறு செய்தாலும் உடனே அந்த தவறுகளின் உண்மையான தன்மை இன்னொரு மனுஷன் ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த ஆக்ஷனபிள் ஹியூமிலிட்டி எனக்கு வந்துடும். ஆக்ஷனபிள் ஹியூமிலிட்டி. நான் 29 வருஷம் வாழ்ந்து சோபரா இருக்கேன், 30 வருஷம் சோபரா இருக்கேன், 30வது வருஷத்துல நடந்துட்டு இருக்கிறேன். இவர் 10 வருஷம் தான் இருக்கிறாரு, இவர் 2 வருஷம் தான் இருக்கிறாரு, அப்படிலாம் இல்ல. 2 வருஷம் உள்ளவங்க கூட என்னுடைய தவறுகளின் உண்மையான தன்மையை ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த ஆக்ஷனபிள் ஹியூமிலிட்டி நிச்சயமாக எனக்கு இப்ப இருக்கு. இது எதனால? ஃபெய்த் லுக், நம்பிக்கையின் பார்வையால கிடைக்கக்கூடியது. நம்பிக்கையின் பார்வையால கிடைக்கக்கூடியது. இதோடைய மொத்த விளைவு நம்பிக்கையின் பார்வையால பார்க்கும்போது ஒரு யாருமே நெருங்க முடியாத ஒரு ஆழ்மன அமைதி எனக்கு கிடைக்குது. ஃபெய்த் லுக், நம்பிக்கையின் பார்வை மனித அறிவிற்கு அப்பாற்பட்ட ஒரு ஆற்றலை அடைய வழி செய்கின்றது. உயிர் அண்ணால பார்க்க முடியாது, ஆனா ஆற்றல் மிகுந்த வகையில் என்னை இயக்குகின்றது. Faith look brings all the strength I need to live. நம்பிக்கையின் பார்வை ஆற்றலை அளிக்கின்றது. Faith look gives me a vital power. வாழ்வதற்கு ஆதார சக்தி அப்படின்றாங்க. இந்த ஆதார சக்தி இல்லாம வாழ முடியாது. மனுஷன் மூளையை வச்சு அந்த சக்தி கிடைக்காது. நம்பிக்கையின் பார்வை அப்படின்ற வார்த்தையை சொல்றாங்க. நம்பிக்கையின் பார்வை வாழ்வதற்கான ஆதார சக்தியை உள்ள சமநிலையை அளிக்கின்றது. So I pray that I may have the faith look. நம்பிக்கையின் பார்வையை நான் பெற வேண்டும் என ஆண்டவா உம்மை பணிவுடன் வேண்டிக் கொள்கின்றேன். I pray that by faith I may look beyond now to the eternal life. நிலையற்ற இந்த உலகில வாழக்கூடிய வாழ்வை கடந்து என்னுடைய ஆன்மா நிலைத்து இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையின் பார்வைய நான் பெற வேண்டும் என ஆண்டவா உம்மை பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன் சொல்லி அழகான ஒரு சிந்தனையை கொடுத்துருக்காங்க. இன்றைய சிந்தனையை படிக்கிறப்ப என் மனதை கடந்து சென்ற சிந்தனைகளும் கூட பகிர்ந்து கொள்ள இந்த அற்புதமான வாய்ப்பு வழங்கிய அந்த குழுவிற்கு என்னுடைய மிக பணிவான நன்றிகளை தெரிவிச்சு கொள்றேன். இதுவரைக்கும் பொறுமையாக கேட்ட ஒவ்வொரு நண்பருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். இந்த இரவு பொழுது நண்பர்களுக்கு இனிமையான இரவாக அமைய இறைவன பணிவோடு வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, 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 நன்றி. வாழ்க வையம், வாழ்க வளமுடன்.